100 கூட்டம் அவங்க நடத்திட்டாங்கன்னா 25 லட்சம் ரூபா கிடைச்சிடும். ஒரு படம் 2 படம் 3 படம் நடிச்சிருக்காங்க. அப்போ அப்படி ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி. ஆகவே சினிமாக்காரர்கள் மக்களை கூட்டுவதற்குத்தான் பயன்படுவார்கள். ஒரு கவர்ச்சி அரசியல். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, நானே பேசுறேன். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அநேகமாக கூடாரம் காலியாகிவிடும். பல கட்சிகளுடைய கூடாரம். அதில் விருதுநகரில் அவங்க ஜெயிக்க போகிறதில்லை, அது எனக்கு தெரியும். மாணிக் தாகூருக்கும் விஜய பிரபாகரனுக்கும் இடையில் தான் போட்டி இருக்கிறது. ஆனால் பிஜேபியில் எல்லாரும் சேர்றாங்க. அதற்காக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் பெறுகிறார்கள். இப்போ பிஜேபியில் திடீர்னு போய் எல்லாரும் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துடுறாங்கல்ல சார், இதெல்லாம் என்ன பிஜேபி வந்து அவங்களை என்னதான் பண்ணி அவங்களை கூப்பிடுறாங்க, இல்லை காசு கொடுத்து எதனா வாங்கிடுறாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. குஷ்பு போனாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ராதிகா சரத்குமார், இப்போ கூல் சுரேஷ்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. அதாவது நேற்று கிடைச்ச தகவல்ல ஒரு 8 தொகுதிகள் சிக்கலான தொகுதிகள் திமுகவுக்கு, அதனால சினிமாக்காரர்களை பிடித்து பரப்புரை செய்வதற்காக நடவடிக்கை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த சினிமாக்காரர்கள் என்னன்னா, நான் ஓப்பனாக சொன்னால் சினிமாக்காரர்கள் ஒன்றும் கூட்டம் சேர்ப்பார்கள், வாக்குகளாக கன்வெர்ட் ஆகாது. ராதிகா பேசினா மக்கள் போய் பார்ப்பாங்க. சித்தி வந்திருக்கிறாங்க, அண்ணாமலை வந்திருக்கிறாங்க, நல்லா அம்மா நடிப்பாங்க. அப்புறமா அந்த காலத்திலே ஒரு சங்கருடைய படத்துலலாம் நல்ல பெரிதாக நடித்தவங்க தான். கிழக்கே போகும் கிழக்கு சீமையிலே கிழக்கே போகும் ரயில். அது வாக்காக கன்வெர்ட் ஆகாது. இப்போ நான் சினிமாக்காரர்களுடைய நிலையை பற்றி பேசணும்னா, முதல்ல தமிழ்நாட்டில் பிஜேபியில் சேர்ந்தது கங்கை அமரன் அப்படிங்கிற இசைக்கலைஞர். இப்போ கங்கை அமரன் எங்கே இருக்காரு? நமிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சேர்ந்துச்சு, இந்த குண்டா இருப்போம், அந்த அம்மா இப்போ எங்கே இருக்கு? இல்லை. காயத்ரி ரகுராம் அவங்க கட்சி விட்டு வெளியேறி ஏடிஎம்கேல போயிட்டாங்க. கௌதமி அவங்களும் இப்போ இல்லை, ஏடிஎம்கேல போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆர்த்தின்னு ஒரு குள்ளம்மா இருக்கும் நடிப்பவங்க, அந்த அம்மா அவங்களும் சேர்ந்துருக்குறாங்க. இன்னைக்கு சரத்குமாரும் அம்மாவும் சேர்ந்துருக்குறாங்க. குஷ்பு வரும்போது ஆரவாரத்தோடு வந்தாங்க. பெரிய குஷ்புக்கு ஏதோ மன வலி அல்லது வேதனை அல்லது ஒரு கிரீவன்சஸ் அது வெளிப்படுத்த முடியாமல், எனக்கு மூட்டு வலி இருக்குது, ஆர்த்தடாக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே போயிட்டேன். அந்த அம்மாவுக்கு பதிலாக சுந்தர்சி நேற்று பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இவர்கள் என்பது கருவேப்பிலை ஒரு பால் சாதமோ தேங்காய் சாதமோ அல்லது எது போட்டாலும் கருவேப்பிலை முதலில் வெளியெடுத்து போடுவது கருவேப்பிலை தான். இது மோடிக்கும் தெரியும், தமிழ்நாட்டு அண்ணாமலைக்கும் தெரியும், ஏன் அங்கே கூட சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். இப்போ ஏடிஎம்கேல விந்தியா அப்படிங்கிற ஒரு நடிகை பேசுகிறாங்க. அந்த அம்மாவுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ தெரியுமா காசு? 25,000 ரூபா ஒரு ஸ்டேஜுக்கு. ஒரு சீசன் பிஸ்னஸ். 100 கூட்டத்தில் நடத்தினா 25 லட்சம் ரூபா அவங்களுக்கு கிடைச்சிடும். 100 கூட்டம் அவங்க நடத்திட்டாங்கன்னா 25 லட்சம் ரூபா கிடைச்சிடும். ஒரு படம் 2 படம் 3 படம் நடிச்சிருக்காங்க. அப்போ அப்படி ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி. ஆகவே சினிமாக்காரர்கள் மக்களை கூட்டுவதற்குத்தான் பயன்படுவார்கள். ஒரு கவர்ச்சி அரசியல். ஆகவே தான் இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் வாட்டில் ஏற்படுத்துன்னு நான் நம்பலை. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள், நானே பேசுகிறேன். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அநேகமாக கூடாரம் காலியாகிவிடும். பல கட்சிகளுடைய கூடாரம். அதில் விருதுநகரில் அவங்க ஜெயிக்க போகிறதில்லை, அது எனக்கு தெரியும். மாணிக் தாகூருக்கும் விஜய பிரபாகரனுக்கும் இடையில் தான் போட்டி இருக்கிறது. ஆனால் பிஜேபியில் எல்லாரும் சேர்றாங்க. அதற்காக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் பெறுகிறார்கள். இரவு 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிற பொண்டாட்டியை எழுப்பி எவனாவது உலகத்தில் ஆலோசனை நடத்தினா, உலக வரலாற்றில் சரத்குமார் என்ற சுப்ரீம் ஸ்டார் மட்டும்தான் நடத்திருப்பான். காலைல மொழியிட்டு 2 மணின்னு என்னாச்சு, 3, 4, 5 மணிக்கு எழுப்பிவிட்டா 3 மணி நேரம் கழிச்சு போயிடலாம். 2 மணிக்கு எழுப்பி ஆலோசனை போடுறாருன்னா அப்போ அவ்வளோ ஞானதோயும் புத்தி இருக்கிறது. இதெல்லாம் மோக்கரி, ஸ்கைட் ஆஃப் ச மோக்கரி டெமோக்ரஸி. த ஹாட் டாக் இஸ் கோயிங் ஆன். இது ஒரு விவாத பொருளாகவே பேசப்பட்டது. அவருக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்கிறது. யாருக்கு? நம்ம நல்ல பேர் சரத்துக்கு பெரிய அளவில் பணம் கைமாறி இருப்பதாகவும், கட்சியை கலைச்சிட்டு இங்கே கட்சியோட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டு கைவிட்டு
கை மாறி இருப்பதாகவும் அவர் ஜே வந்தே பாரத் அதாவது என்ன சொல்லுவாங்களே அதெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் அவர்களுக்கான சில தேவைகள் இதாயிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பகுதி நாடார் சமூக கட்சியாகவே மாறிவிட்டார். அது பெருசாக ஒன்றும் இல்லை. எர்ணாவூர் நாராயண போன்ற தலைவர்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தாங்க. இந்த கருணாகராஜன் இருக்காரு இப்போ பிஜேபியில், இவரெல்லாம் அவரோடு இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுடைய ரேடான் மீடியாவில் அவர் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் இப்போ கொஞ்சம் டவுன்னு. ஆக இந்த கடன்களை அடைத்து கையிலே கொஞ்சம் காசை கொடுத்து கட்சியை இருந்துட்டு நீங்கள் கண்ணியமான தலைவராக இருக்க, பின்னாடி ஒரு வாய்ப்பு வந்தால் உங்களுக்கு நான் தாரேன்னு சொன்னதாகவும். இதுக்கு இடையில ஒரே ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. அது உண்மையாக பொய்யா தெரியல. நான் ஜிஎஸ்எல்வி மீடியா மூலம் சொல்லிக்கிறேன். நம்ம ராதிகாவுடைய அம்மா இருக்காங்க பாருங்கள், நிரோஷா ராதிகாவுடைய அம்மா. அவங்க சொன்னாங்களாம், மருமகனே உங்களை தமிழ்நாட்டில் நான் யாராக பார்க்குறேன், முதலமைச்சராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். யார் மருமகன்? சரத்குமாருக்கு மாமியார் சொன்னாங்களாம், ராதிகாவுடைய அம்மா, நிரோஷா அம்மா. மருமகனே உங்களை தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக பார்க்கணும். அதனால் ஜோசியக்காரன் சொன்னானா என்ன அளவோ தெரியல, அதனால் விருதுநகரில் சிஎம்மாக நிற்கிறவர் எம்பி ஆயிடக்கூடாது, தன்னுடைய மனைவி ராதிகாவை நிறுத்ததாக இப்போ ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. பல செய்திகள் நம்ம ஆதாரத்தோடு பேச முடியாது, செய்தி களத்தில் இருக்கிறத பேசுகிறேன். அது சினிமாக்காரர்கள் கேட்டதற்கு சினிமாக்காரர்களாக எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. கூட்டம் சேர்ப்பதற்கு பிஜேபி மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும் முனைகிறார்கள். பிஜேபி ஏன் வெற்றி பெறுகிறது என்றால் சாரையாக ஏன் தெரியும்னா அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கிறது, மேலே ஆட்சி இருக்கிறது. இதுதான் முக்கியம். வேற இதை தவிர ஒன்றும் இல்லை.